சார் போர்டில் காமத்து பால்ன்றதை எழுதி அடிச்சிட உடனே இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்காக பக்கத்தில் படிக்கிற பொண்ணுகிட்ட கேட்கறதுக்காக போகிறாங்க. சார் இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணுகிட்ட கேட்கும் போது இதை தான் கேட்டாங்கன்னு உடனே ரெண்டு பசங்களும் வெளியில் முட்டி போட வச்சிடறாங்க. அந்த படிக்கிற பொண்ணை மிரட்டலான்னு சொல்லி ரெண்டு பசங்களும் நிற்கிறானுங்க. ஒரு பையன் தள்ளி விட்டதுல இன்னொரு பையன் அந்த பொண்ணை போய் முத்தம் கொடுத்துட்றான். இதனால இந்த பொண்ணு நம்மளுக்கு குழந்தை பிறந்துருமோன்னு நினச்சி பயந்துக்கு போய் அழுதுகிட்டு இருக்கா. அதே ஸ்கூலில் ஒரு லேடி சயின்ஸ் டீச்சர் இருக்காங்க. அவங்க கிட்ட பிரின்சிபல் வந்து செக்ஸ் எஜுகேஷனை பற்றி எடுக்க சொல்லும் போது இல்லை நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு கூச்சமாக இருக்குன்னு அவங்க சொல்லிடுறாங்க. இன்னொரு டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் இப்போவே பசங்களுக்கு புரிய வச்சாதான் எதிர்காலத்தில் தப்புலாம் நடக்காதுன்னு சொல்றாங்க. இந்த பசங்களும் கண்ணத்தெல்லாம் முத்தம் கொடுத்தா குழந்தை பிறக்காதுன்னு அந்த பொண்ணுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு கேசட் எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணுகிட்ட கொடுக்க ட்ரை பண்றானுங்க. அதே டைம்ல இந்த மிஸ்ஸும் பசங்களுக்கு செக்ஸ் எஜுகேஷன் எடுக்கிறதுக்காக வராங்க. ஆனா இவங்களால முடியல, ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அந்த பொண்ணுகிட்ட நோட்ல வச்சு கொடுத்துருவோம். அந்த பொண்ணு வேணான்னு சொன்னதுனால அந்த சீடி இவனே எடுத்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அந்த நோட்ல இருந்து எடுத்துட்டு வந்துருவான். இந்த டீச்சரும் இதெல்லாம் பசங்களுக்கு என்னால எடுக்க முடியாதுன்னு சொல்லி ரிசிக்னேஷன் எழுதி கொடுத்துட்டு வந்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டு அவங்க வீட்டுல பாட்டு கச்சேரி கேஸ்ட் போட்டு பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா இந்த பையனோட கேஸ்ட் இங்க மாறி இருக்கு. அந்த பையன் கிட்ட பாட்டு கச்சேரி கேஸ்ட் போயிருக்கு. இந்த பொண்ணுக்கு ஒரே அசிங்கமா போயிருது. இந்த கேசட் இந்த பசங்க மூலமா தான் வந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே இந்த அறியாமையில தானே இந்த பசங்க இருக்காங்க. அதனால மறுபடியும் அந்த ஸ்கூலுக்கே வந்து செக்ஸ் எஜுகேஷன் எடுக்கிறாங்க.